அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தங்கராஜ் இங்க வீட்டுல போட்டு கொடுத்ததுனால ரேவதி அழுதுகிட்டே இருக்காங்க. ஏங்க ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி? நான் என் அம்மா அப்பா பத்தி யதார்த்தமா தானே பேசுனேன், அதை அவங்க கிட்டே போய் சொல்லி கொடுக்குறீங்க. அவங்க கொடுமைக்காரங்கன்னு நான் சொன்னேன்னா ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, கஷ்டப்படட்டும் படணும் தானே சொன்னேன். நீ என்கிட்ட என்ன பேசுன, அங்க வந்து அந்த மாதிரி நடிக்கிற, உடம்ப பாத்துக்கங்கப்பா உடம்ப பாத்துக்கம்மா, கால் வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போ, அப்படி நடிக்கிற. ஆனா எங்க வீட்டுல என்கிட்ட மதிய கொடுமைப்படுத்துறாங்க, மலரை கொடுமைப்படுத்துறாங்க, என்னென்ன பேசுன அதெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சுக்கிட்டே பார்த்தா தங்கராஜ் பேச, சி நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைச்சே பார்க்கல. உங்ககிட்ட ஒரு யதார்த்தமா மனசு விட்டு கூட பேச முடியல. நீங்க நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக என்ன இப்படி சொல்லி கொடுக்குறீங்களே. நாளை பின்ன நான் இங்க போகையில என் அம்மா அப்பா என்னை எப்படி பார்ப்பாங்க, நான் அவங்க முகத்தை எப்படிதான் பார்க்க முடியும், ஏங்க இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்க, படட்டுண்டி அப்பத்தான் நீ உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக யோசிப்ப, இல்லைன்னா புசுக்கு புசுக்குன்னு ஓடுவியே. அதான் இதெல்லாம் சொன்னாதான் அவங்க நீ வரையில கொஞ்சம் உஷாராவே இருப்பாங்க, நீயும் அடிக்கடி அங்க போக மாட்ட. அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்க வா இங்க வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரேவதியை கூப்பிட்டு உட்கார வைக்க, இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்ப, அட உட்காருடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்க, ஆமா அந்த மதி இருக்காளே அழகு மதி, அவளுடைய வேலை எப்படி போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் குடி போதையில உளர, என்ன சொல்றீங்க, அவளுக்கு வேலை கரஸ்பாண்டன்ட் காலேஜ் டீம் எடுத்ததுனால அவளை பெர்மனன்ட் ஆக்கல, அவளை வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, அதுதான் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த தங்கராஜ் தாண்டி. இந்த தங்கராஜ் செஞ்ச வேலையினாலதான் அவளுடைய வேலை போச்சு. நான் தான் அவளுடைய காலேஜ் கரஸ்பாண்டண்ட போய் பார்த்து பேசி, இந்த மாதிரி அவளை நீங்க வேலையில பர்மனன்ட் ஆக்க கூடாது, அவளை வேலையை விட்டு தூக்கணும்னு சொன்னதே நான் தாண்டி. இந்த தங்கராஜ் சொன்னதுனாலதான் அவளுடைய வேலை பர்மனன்ட் ஆகல, இல்லைன்னா கண்டிப்பா அவளுடைய வேலை பர்மனன்ட் ஆயிருக்கும். அவளும் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த ட்விஸ்ட மட்டும் அந்த மாதிரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தங்கராஜ் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லு, ஏங்க இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பின்ன நான் பார்த்துதான் அந்த பொண்ணை சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ சுரேஷு கூட நல்லபடியா குடும்பம் நடத்தி நல்லா பேர் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா மாமனார் மாமியார் எதிர்த்து பேசுறது, சுரேஷ புருஷனாவே மதிக்காம இருக்கிறது, அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தாம இருக்கிறது, இதெல்லாம் இப்படி செஞ்சானா எனக்கு தானடி கெட்ட பேர் கிடைக்கும். அப்புறம் தங்கராஜ் மேல இருக்கிற மதிப்பு மரியாதைலாம் என்ன ஆகுறது? ஆனா உன என்ன சொல்லுவாங்க, இந்த ஆளு பார்த்து கட்டி வச்சதுனாலதான் இந்த பொண்ணு வந்துச்சு, இந்த ஆள் மட்டும் செவனேன்னு இருந்திருந்தா நாங்க சுரேஷுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிருப்போம்னு சொல்லி உங்க அம்மா அப்பாவே சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அவ திமிர அடக்கணும். தான் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறதுனாலதான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த வேலையும் சம்பளத்தையும் புடுங்கினா எப்படி அவ திமிரோட இருப்பா? அதனாலதான் அவளுடைய வேலையை விட்டு தூக்க வச்ச. இப்ப அவ வீட்டுல இருக்கா. இன்னி சுரேஷுக்கு அவ அடங்கி உடங்கி நடுப்பா, சுரேஷு கிட்ட நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் சொல்லு, சே இவ்வளவு ஒரு கேவலமான புத்தி பிடிச்சவங்களா இருக்கீங்க. ஏங்க அந்த பொண்ணு உங்களுக்கு அப்படி என்னங்க பாவம் பண்ணுச்சு? அந்த பொண்ணுடைய குணமே அதுதாங்க. அவளுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா அதை எதிர்த்து கேட்பா, அது அந்த பொண்ணுடைய குணம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு வேலையை விட்டு தூக்குனா திமிர அடங்கிரும் அது அடங்கிரும்னு சொல்லி ஏங்க அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு அழுதுச்சு தெரியுமாங்க? இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த காலேஜில் 4-5 வருஷமா அந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. வேலை பார்த்த பொண்ணை பர்மனன்ட் ஆக்காம வேலையை விட்டு தூக்குறதும் என்னங்க இதெல்லாம்? சே இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்ல ஏங்க? இதே இது உங்க தங்கச்சியா இருந்து இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்களா? இதே இது உங்க தங்கச்சி இப்படி உயிரோட இருந்து ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வேலையை விட்டு தூக்க சொல்லி பர்மனன்ட் ஆக்க சொல்லாம இருந்தா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, ஏய் அவளும் என் தங்கச்சி ஒன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கோவப்பட, அட ஆமாங்க உங்க தங்கச்சி இடத்துல முதல்ல வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு கெட்டது நினைக்கிறதும் நினைக்காம இருக்கிறதும் அப்புறம் தெரியும். ஏங்க இப்படி கேவலமான புத்தியோட இருக்கீங்க? அந்த சுரேஷ முதல்ல சொன்னாலும் உங்க கூட சேர்ந்து திரியறான் பாத்தீங்களா, அவனுக்கும் வர வர உங்க புத்தி வந்துகிட்டே இருக்கு. அவனை முதல்ல சொல்லணும், முதல்ல என் தம்பி கூட அந்த பேசுறது பழகுறது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோப்பட, ஏய் என்னடி ரொம்ப துள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கையவங்க, அடிச்சிருவீங்களா இங்க அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி குரலை ஒசத்த, என்னடி குரலை ஒசத்திக்கிட்டே போற, இத்தனை நாள் பம்மி ஒடுங்கி தானடி கடந்த, இப்ப நான் குரலை ஒசத்துற அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்க, அட
போதுயா, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீ செஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு என்னையா மரியாதை? இங்க நீ அடிச்சுதான் பாரு, இங்க நீ அடிக்கிற தட்டிக்கும் என் கை என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா? நீ அடி, நான் என்ன செய்யறேன்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வாய்க்கு வந்ததெல்லாம் பேச, இங்க தங்கராஜ் குடிபோதையில இருக்கிறதுனால ஒன்னும் புரியல. என்னடி ரொம்ப திமிரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதி அடிக்க கைய ஓங்குறாரு. ரேவதி பார்த்தா பிடிச்சிடறாங்க. இனி நீ இந்த அடிக்கிறது, உருட்டுறது, மிரட்டுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். மதி கிட்ட நீ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சதா சொல்லிருவேன், மத்ததெல்லாம் மதி பாத்துக்கிருவா. அப்புறம் எங்க வீட்லயுமே நீ அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப நல்லவன் மாதிரி இன்னைக்கு வந்து பேசினியே. என் அம்மா அப்பாவை நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன், இதனால எனக்கு மனசே கேட்கல, நான் மன்னிப்பு எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு ஒரு நடிப்பு நடிச்சு எங்க வீட்டுல, அந்த நடிப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நீ என்கிட்ட எங்க அம்மா அப்பா பத்தி எப்படியெல்லாம் பேசுறேன்றத முதற்கொண்டு எங்க அம்மா அப்பா கிட்ட வீடியோ ஆதாரத்தோட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இங்க தங்கராஜுக்கு குடி போதையில ஒன்னும் புரியல. இன்னும் 2 பெக்கு சொல்லிட்டு நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. விடிஞ்சிருது. குடிச்ச இடத்துலயே பார்த்தா தங்கராஜ் தூங்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ரேவதி இந்த மாதிரி எதிர்த்து பேசுனது, தங்கராஜோடைய கையை பிடிச்சது, தங்கராஜ மரியாதை இல்லாம பேசுனது, மரியாதை கெட்டு போயிருன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தங்கராஜுக்கு ஞாபகம் இல்ல. காலையில ரேவதி எப்பயும் போல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹே ரேவதி இங்க வா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கூப்பிட, எதுக்கு இருந்தாலும் கூப்பிடாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வராங்க. ஆமா, நேத்து நைட்டு நீ என்ன எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, நான் என்ன சொன்னேன், நான் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, இல்லையே நீ ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல, ஞாபகத்துல இருக்குன்னா நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க நேத்து இங்க உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் குழந்தைங்களோட போய் தூங்கிட்டேன், நீங்க அப்படியே தண்ணி அடிச்சுட்டு இந்த இடத்துலயே தூங்கிட்டீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு இப்படி குடிக்காதீங்க, நமக்கு 2 குழந்தைங்க இருக்கு, ஏன் இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, ஏய் என்னடி காலையில அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்க, நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல, நீங்க தானே இப்ப என்னைய கூப்பிட்டீங்க, நான் பாட்டுக்கு தானே என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்களா கூப்பிட்டீங்க, இப்ப அட்வைஸ் பண்ணாதேன்னு சொல்றீங்க, அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போய் அவங்க பாட்டுக்கு வேலையை பாக்குறாங்க. இல்லையே, இவன் நடந்துக்கிறது எதுவும் சரியில்லையே, இவன் நேத்து என்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு, இவ ஏதோ பேசின மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே ஞாபகத்துல வரல அப்படின்னு சொல்லி தங்கராஜ் குழம்பி போயிருக்கு. இங்க ரேவதிக்கு தங்கராஜ் மேல பயங்கரமான கோபம். மதியோடைய வேலையை கெடுத்து விட்டுட்டு இங்க பேச்சு பேசுறாரு. பேச்சு இந்த ஆளு இருக்கு, ஒரு நாள் உனக்கு நல்லா பாரியா, நல்லா சேர்த்து மாத்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இங்க தங்கராஜை முறைச்சு பார்க்க, இந்த விஷயத்தை எப்படியாவது மலர்கிட்டையாவது, மதிக்கிட்டையாவது, பாக்யராஜ் கிட்டையாவது, யாராவது ஒரு ஆளுகிட்டையாவது தங்கராஜ் மூலமா தான் மதிக்கு வேலை போச்சுன்ற விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரேவதி யோசிக்கிறாங்க. அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. இது சொன்னா பிரச்சனை ஆகுமா?